Instant app இன்ஸ்டால் பண்ணுங்க, வீடியோஸ் பாருங்க. Paytmல இருந்து உங்களுக்கு ரூ. 25 வரும். அது மட்டும் இல்லாம எங்களோட இன்வைட் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா அதுல இருந்து ரூ. 50 வரும். இது மட்டும் இல்லாம நீங்க ரோஸ்ட் நான் எவ்வளவு தூரம் பார்த்துட்டே இருக்கீங்களா, உங்களுக்கு வந்து காயின்ஸ் வந்துட்டே இருக்கும். அந்த காயின்ஸ் நீங்க மணியா கன்வெர்ட் பண்ணி இன்னும் நிறைய பணங்களை சம்பாதிச்சிட்டே இருக்கலாம். அதோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். போய் அதை டவுன்லோட் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. Saga, an usual revenge drama film with a lot of good performance made it worth watching. So இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததே பெர்ஃபார்மன்ஸ். அதனால ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நான் பேசிடுறேன். இந்த படம் ரிவால்வ் ஆகுறதே ஒரு 7-8 கேரக்டர் வந்து மையமா வச்சு ரிவால்வ் ஆகுது. அதுலயும் அதுல ஒரு முக்கியமா அந்த ஹைலி ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிறது வந்து ஒரு 4-5 கேரக்டர் தான். அந்த 5 கேரக்டர் ப்ளே பண்ண சரண், பிருத்விராஜ், ஸ்ரீராம், பாண்டி அண்ட் கிஷோர் இவங்க 5 பேருமே வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தேவ் கிவன் தேர் பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியும். பட் அதில் என்னுடைய பெஸ்ட் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்ரீராம் தான். அவருடைய கேரக்டர் அந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஜாக்கி அப்படிங்கிற கேரக்டர். ஏன்னா மற்றவங்களோட இந்த கேரக்டர் வரும்போது அந்த ஸ்க்ரீனில் சம்திங் இட் இஸ் எப்படி சொல்கிறது, நமக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்தை வந்து எவோக் பண்ணுற மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்து. அண்ட் அந்த கேரக்டர் டிசைனுக்கு ஏற்ற மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு கொடுத்துருந்தார். ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். நேஷனல் அவார்டு வின்னர் வேற பாண்டியராஜ் சார் படத்தோட முதல் படத்திலேயே. ஸோ அதனால் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்காக மற்றவங்க எப்படி பண்ணாங்க அப்படின்னு கேட்காதே, மற்றவங்களும் ரொம்ப சூப்பராக தான் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தோட பிளாட் என்ன அப்படின்னா யூஸ்வல் ரிவெஞ்ச் ட்ராமா இருக்கும்ல, லைக் ஃபார் ஃப்ரெண்ட்ஷிப், லவ், பிட்ரேயல் இந்த மாதிரியான விஷயங்களுக்கான ஏற்படக்கூடிய ஒரு ரிவெஞ்ச் ட்ராமா ஃபிலிம் தான் இது. ஸோ இந்த மாதிரியான பேட்டர்னாக நம்ம நிறைய படங்கள் பார்த்துருந்தாலும் அந்த ஸ்க்ரீன் பிளே வைஸ் டேரக்டர் நல்லா சுவாரஸ்யமாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க எடுத்துகிட்டு போயிருந்தார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்குமே அவங்க ஜெயிலுக்குள்ளே வரதுக்கு ஒவ்வொரு ரீசன் இருக்குது. அந்த ரீசனுக்கு அப்புறம் அந்த ஜெயிலில் தான் ஒரு கான்ஃப்ளிக்டே உருவாகுது. அந்த கான்ஃப்ளிக்ட் உருவாகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சிங்கிள்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த சிங்கிள்ஸ்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு படம் பார்க்கும்போது தெரியும். ஸோ அதுக்கப்புறம் அந்த கான்ஃப்ளிக்ட் உருவானதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத செகண்ட் ஹாஃப்ல வந்து ஆரம்பிக்கும் போது நல்லா ஆரம்பிச்சிருந்தாரு. பட் இடையில அந்த ஹீரோயின் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஃபோர்ஸ் ஃபிக்டடாக வச்ச மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஹீரோயின் சீக்வன்ஸுக்கும் சரி படத்துக்கும் சரி அந்த மெயின் கோர் ஸ்டோரிக்கும் சரி எந்த விதமான சம்மந்தமும் பெருசாக தெரியல. அது வந்து ஒரு சப்ளாட்டாக வச்சு அதுக்கப்புறம் வச்ச மாதிரி தான் இருந்தது. இன்கேஸ் அவங்க இல்லை அப்படின்னாலும் இந்த ஸ்டோரி அதை அஃபெக்ட் பண்ணுவானா கண்டிப்பாக அஃபெக்டே பண்ணாது. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு எங்கேஜிங் ஃபேக்டர் வந்து ஆன் அண்ட் ஆஃபாக தான் இருக்கு. ஏன்னா நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சுவாரஸ்யமாக ஒரு சீன் பார்த்துட்டு இருக்கும்போது டக்கு அப்படின்னு வந்துட்டு சே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு சீன் வந்து நம்மளை டைவர்ட் பண்ணுறதோ இல்லை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கோ வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி நம்மளை அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டருக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக டேரக்டர் கொண்டு வராரு. இந்த மாதிரியான சீன் வந்து கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப்லேயே தான் ட்ராவல் ஆகுது. முக்கியமாக சாங் பிளேஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த ஜெயில் சீக்வன்ஸில் இருந்த அந்த ஒரு சாங் வந்து ப்ராப்பராக இருந்தது. மித்தபடி உள்ள சாங்ஸ் எல்லாமே முக்கியமாக அந்த ஆல்ரெடி யூடியூப்ல ஒரு சாங் ஹிட்டாக இருந்ததுல அந்த பார்க்காத நேரத்தில் அந்த சாங் எல்லாமே கொஞ்சம் ஃபோர்ஸ் ஃபிக்டடாக அந்த இடத்துல வைக்கணும்னு வச்ச மாதிரி தான் இருந்ததே தவிர மித்தபடி வேறு எதுவும் இல்லை. அண்ட் அந்த ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் வரக்கூடிய லவ் போர்ஷன் எல்லாமே ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தான் இருந்தது. அண்ட் பேசிக்காக வந்து சொல்லணும் அப்படின்னா இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டோரி பெருசாக இல்லாமல் அதை வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே ரொம்ப எங்கேஜிங்காக எடுத்துகிட்டு போகிறதுங்கிறதே கஷ்டம். அதுலேயும் வந்து இந்த மாதிரியான பசங்களை வச்சு ரொம்ப அழகாக டீல் பண்ணியிருக்காரு முருகேஷ். ஸோ அந்த வகையில் இந்த படம் வந்து வெரி குட் டீசென்ட் வாட்ச் மூவி அப்படின்னு சொல்ல முடியும். டெக்னிக்கல் வைஸ் இந்த படத்தில் ஸ்டன் கொரியோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்துன்னு சொல்லலாம். ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. அந்த ஏஜ் ஃபேக்டரில் அவங்க எப்படி சண்டை போடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரியான கொரியோகிராஃப் வந்து அழகாக கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்து நிரஞ்சந்தர் சாருடைய அந்த சினிமோட்டோகிராஃபி ஒரு 4-5 ஏரியல் ஷாட்ஸ் இருந்தது. மித்தபடி இந்த ஜெயிலில் காட்டப்பட்ட சீக்வன்ஸாக இருக்கட்டும், நிறைய நைட் சீக்வன்ஸ் எல்லாமே அழகான லைட்ஸ் அண்ட் ஹைலைட்ஸ்லாம் கொடுத்து விஷுவலாக அழகாக கேப்சர் பண்ணியிருக்காரு. அண்ட் ஷபீர்னுடைய பின்னணி இசை படத்துலேருந்து நம்ம கொஞ்சம் கூட டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் அந்த எங்கேஜிங் ஃபேக்டருக்கு ஏற்ற மாதிரியான ப்ராப்பரான ஒரு பிஜிஎம் அவர்கிட்டேருந்து கிடைச்சிருந்தது. அண்ட் ஹரிகரன் அவருடைய கட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல நான் சொன்னேன் அந்த ஆன் அண்ட் ஆஃப்ல வரக்கூடிய அந்த மாதிரியான சீக்வன்ஸ்லாம் அவங்க கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருக்கலாம். பட் மேபி அது சினிமாவில் அவங்க எடுத்து அந்த போர்ஷன் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்சாங்களா என்னங்கிறது தெரியல. ஸோ டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இந்த படத்தை சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப அழகாக எடுத்திருக்காரு. ஸோ செகண்ட் ஹாஃப்ல நான் சொன்ன மாதிரி அந்த ஆன் அண்ட் ஆஃப் மோட்ல வரக்கூடிய சீக்வன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்டோரி என்னடா அது அப்படியே ஹைப்பர் லிங்கா மாறுதோ அப்படிங்கிற மாதிரினா ஃபீல் நமக்குள்ள கிரியேட் ஆகும். பட் அப்படியே மாறினாலும் அப்படியே டுவர்ட்ஸ் தி எண்டிங்ல வரும்போது ஒரு லீனியர் பேட்டர்ன்லேயே வந்து எண்ட் பண்ணிட்டாரு. ஸோ ஸ்டோரி கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாக தான் இருக்கு. பட் yet it is a decent watch movie. இந்த வாரம் நீங்க ஏதாவது டீசெண்டாக ஒரு படம் போய் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோட எல்லாருமே சேர்ந்து போய் இந்த படம் போய் பார்க்கலாம். இந்த படத்தோட ரிவ்யூ தரக்கூடிய ஸ்கோர் வந்து அவுட் ஆஃப் 5க்கு 2.5. இந்த படம் நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுடைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்புட்ஸ் எதுவாக இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட் பண்ணலாம். அண்ட் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதனுடைய டீடைல்டான ரிவ்யூ எங்களுடைய அஃபிஷியலான வெப்சைட்ல நாங்கள் பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் பார்க்கணும்னாலும் அதுக்கான லிங்கையும் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் as well as இந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாக்ஸில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெட் டிவி ஃபார் யூ சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இருங்க அதுக்குள்ளே க்ளோஸ் பண்ண போறீங்க. இன்னும் இந்த வீடியோ முடியல. நீங்கள் நெட்டி ஃபரியை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து நடுவில் ஒரு லோகோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் உடனடி சினிமா அப்டேட்டுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் பாய்ஸ் வந்து நம்ம சங்கர் ஷேர் பண்ண போறாரா அதை பற்றின வீடியோ வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. ரைட் சைடில் SK13 நேமை வந்து நம்ம சர்வன் வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கான 2 வீடியோ நீங்கள் பார்க்கலாம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.